வெல்கம் டு அகர்வா அசெட் சர்வீஸ். நாங்கள் ரிஜிஸ்டர்ட் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு இது சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேசிக்ஸோ இல்லை எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது எதுக்குன்னா, நம்ம எஸ்ஐபியில் எப்படி மாதம் மாதம் பணம் கட்டி நம்ம ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லம்சமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி அதுலேருந்து ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்க போகிறோம். ஸோ இதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அப்போ இது யாருக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்? இப்போ ஒரு 2 சினாரியோ எடுத்துக்கலாம். ஒருத்தங்க ரிட்டயர்ட் ஆக போறாங்க. அவங்கள்ட்ட ஒரு பல்க்கா ஒரு கார்பஸ் இருக்குது. எனக்கு இது பென்ஷன் மாரி வேணும். மந்த்லியோ இல்ல குவார்ட்டர்லியோ ஆர் இயர்லி ஒன்ஸோ எனக்கு வேணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டு லம்சமா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர் யங் ஏஜ்லயே 30, 35லயே எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐபியா பண்ணிட்டு இருக்கிறாங்க மாசம் மாசம். அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரப்ப அது ஒரு கார்பஸ் பில்ட் ஆயிருக்கும். அதுல இருந்து எனக்கு மாசம் மாசம் வேணும். ஸோ அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷன் அடாப்ட் பண்ணலாம். அடுத்ததா சில்ட்ரன்ஸோட எக்ஸ்பென்ஸ். இப்போ அது ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், இல்லை மந்த்லி ஆகிற எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட்டு வச்சுட்டு அதை போட்டு அதுலேருந்து வர இன்கம்மை நம்ம எடுத்துட்டு இருக்கலாம். ஆர் எல்ஸ் நம்மளோட பர்சனல் லைஃப் மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம அமௌண்ட்டை போட்டு அதுலேருந்து மந்த்லி எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு? அதுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் எஃப்டி இருக்குது. நான் ஏன் அதை மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இதுல ஒரே ஒரு பெனிஃபிட் எதுலையுமே இல்லாதது இருக்கு. கேபிட்டல் அப்ரிசியேஷன்ஸ். நம்ம ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கேபிட்டலும் நமக்கு க்ரோ ஆகும். அது போக மந்த்லி வரும். இதை எப்படி ப்ராசஸ் ஆகுங்க நான் ஒரு ஷீட்ல காமிக்கிறேன். ஸோ இதுக்கு மெயினானது லம்சம். நம்ம என்ன கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணமோ அதில் 0.8% விட்ராவல் எடுத்தா நமக்கு அந்த இன்கமும் கரெக்டாக இருக்கும். கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகுறதும் நல்லா இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நம்ம ஒரு 10 இயர்ஸாக எடுத்திருப்போம். நம்ம கேபிட்டல் பார்த்தா கண்டிப்பாக கேபிட்டலும் க்ரோ ஆயிருக்கும். ஸோ இப்போ இது என்னன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் பேலன்ஸ் அட்வர்டைஸிங் ஃபண்டில் ஒரு ஹைப்ரிட் ஸ்கீம் இது. இந்த ஃபண்டில் நான் வந்து 2017 10 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 0.8% மந்த்லி எனக்கு வேணும்னு விட்ராவல் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ இன்னைக்கு உள்ள டேட் படி பார்த்தீங்கன்னா 21/12/2024 எனக்கு 96 மந்த்ஸா மந்த்லி நான் 8,000 வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த 8,000 டோட்டல் கால்குலேட் பண்ணுவோம் 7,68,000 நான் வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட கார்பஸ் அங்க பாத்தீங்கன்னா 21 லேக்ஸா இருக்குது. நான் வித்ட்ராவல் பண்ணது 8,000 மந்த்லி, அதுவே 7,86,000 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லம்சமா பண்ண அமௌண்ட் வந்து 10 லேக்ஸ். இப்ப கார்பஸ் பாத்தீங்கன்னா 21 லேக்ஸ் 6,963 ருபீஸா இருக்கு. அப்ப டோட்டலா 28 லேக்ஸ் கிட்ட நமக்கு வந்திருக்குது. அப்போ இது ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் எதுவுமே ஃபியர் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா 2017ல இருந்து 20 வரைக்கும் மார்க்கெட் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருந்திருக்கு. 10 லேக்ஸ் க்ரோ ஆயிட்டு. ஏன்னா இயர்லி 12% கிட்ட மினிமமா காம்பவுண்ட் ஆகுறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலும் க்ரோ ஆயிட்டே இருந்திருக்குது. இப்போ ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நாலேஜபிள் இல்லாம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ 2020 டைம்ல கொரோனா டைம்ல மார்க்கெட் கரெக்ட் ஆகுறப்ப நம்ம அமௌண்ட் மாசம் மாசம் வந்துட்டு இருக்குது. ஆனா இங்க இருக்க கார்பஸ் பாத்தீங்கன்னா நீங்க லம்சம் பண்ண அமௌண்ட் இங்க வந்து 8 லேக் ஆயிடுச்சு. 2000 நான் இத்தனை வருஷம் மாசம் 8,000 எடுத்துட்டேன். என்னோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே குறைஞ்சிருச்சு. நீங்க ஃபியர்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் உங்களுக்கு தான். அப்போ கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட்டோ ஒரு கைடன்ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்குது, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா மார்க்கெட் க்ரோ ஆகும். ஸோ மார்க்கெட் இதோட முடிய போறது இல்லைன்னு கண்டிப்பா ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. டைம்ல நீங்க ஃபியர் ஆகாம ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் இயர் நீங்க நவம்பர் டிசம்பர்லயே பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் சொல்றேன், இன்னைக்கு அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 21 லேக்ஸா இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்காங்க. ஸோ ரிஸ்க்குன்னு சொன்னோன்னா நம்ம ஃபியர் ஆக வேண்டியதான். ப்ராப்பரா ஒரு நாலேஜபிள் அண்ட் பேஷன்ஸோட இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் 10 லேக்ஸ் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை.
நீங்க 1 லேக் பண்ணலாம், 2 லேக்ஸ் பண்ணலாம். அப்போ 1 லேக் பண்ணீங்கன்னா மந்த்லி 800 ரூபீஸ் நீங்க வித்ட்ராவல் எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ உங்க கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணுங்கிறதுனால நான் அந்த 0.8%ங்க. ஆனா நம்மளோட விஷ் தான். எத்தனை பெர்சன்டேஜ்னாலும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.